ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருப்பாக டார்க்காக இருக்கக்கூடிய ஸ்கின்னை எப்படி நம்ம கலராக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம எந்த ஃபோட்டோவை நம்ம ஃபேஸ் கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபோட்டோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நம்ம டிஃபால்ட்டாக இதோட நேம் வந்துட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குது லேயர் ஆப்ஷனில். ஸோ நம்ம ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நம்ம Ctrl+J அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் காப்பி ஒன்று நான் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஃபோட்டோ வந்துட்டு நமக்கு டார்க்காக பிளாக் ஸ்கின்னாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி நம்ம கலராக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம நியூ லேயர் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். லேயர் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா நியூ லேயர் அப்படின்னு இருக்கும், அந்த டெலீட் கீக்கு பக்கத்தில். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு லேயர் ஒன்று நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீநேம் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரஷ் டூலை நம்ம கிளிக் பண்ணிப்போம். இங்கே இருக்குது பாருங்கள் ப்ரஷ் டூலை. இதோட ஷார்ட்கட் வந்துட்டு பி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரஷ் டூல் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு நம்ம இந்த கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஒயிட் கலர் இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், மேல் பக்கமாக சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு ப்ரஷ் செட்டிங் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்னஸ் வந்துட்டு 0ல் வச்சுருங்க. டிஃபால்ட்டாக ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்னஸ் வந்துட்டு நீங்கள் 0 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரஷ் செலெக்ஷன் வந்துட்டு சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ் செட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும், அதை வந்து 100ன்னு மாற்றிடுங்க. அடுத்தது ஒப்பாசிட்டிக்கு அடுத்ததாக வந்துட்டு ஃப்ளோ அப்படின்னு இருக்கும், அந்த ஃப்ளோவை வந்து நீங்கள் 100ஆக மாற்றிடுங்க. ஸோ ஒப்பாசிட்டி ஃப்ளோ ரெண்டுத்தையுமே 100ஆக மாற்றிட்டு டைரெக்டாக என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரஷ் சைஸை வந்து நீங்கள் கீபோர்டில் ஓப்பன் ப்ராக்கெட் அப்படி இல்லைனா க்ளோஸ் ப்ராக்கெட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் சைஸை வந்து நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். கேப்ஸ் லாக் நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா கேப்ஸ் லாக் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ப்ரஷ்ஷோட ப்ரிவியூ வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகாது. அதுக்கு பதிலாக வெறும் ப்ளஸ் சிம்பிள் மட்டும்தான் காமிக்கும். ஸோ நீங்கள் கேப்ஸ் லாக்கை நீங்கள் ஆஃப் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷோட அந்த ரவுண்டு ப்ரிவியூ வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக இருக்குது நமக்கு, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். கம்மி பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பகுதியை மட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரி அழகாக அந்த ஃபேஸ் பக்கத்தை மட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். நான் வீடியோவுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரஷ் பண்ணுறேன். நீங்கள் தெளிவாக நிறுத்தி பொறுமையாக இந்த ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லையும் மற்ற பகுதிகள்லையும் படாத மாதிரி ஃபேஸ் பகுதியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸோட அந்த எட்ஜி போர்ஷனில் மட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனில் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஃபேஸ் பகுதி முழுவதுமாக நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சிருங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த கை இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்லேயும் நீங்கள் சேர்த்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் பகுதியை மட்டும் நான் இப்போ கலராக மாற்றி காமிக்க போகிறேன். ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பகுதி ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் ஆப்ஷனில் இந்த ப்ரஷ் அப்படிங்கிற அந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நார்மலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளெண்டிங் மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். என்னவா சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சாஃப்ட் லைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த முன்னாடி இருந்த அந்த டார்க்னஸுக்கும் இப்போ உள்ள அந்த ஸ்கின் டோனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லேயரை நம்ம கடைசியாக உருவாக்கின அந்த லேயரை நான் ஹிடன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் முன்னாடி இந்த ஸ்டேஜ். இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பிளெண்டிங் மோடு சேஞ்ச் பண்ணி பிறகு நமக்கு உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓரளவுக்கு நமக்கு இதிலே தேவையான ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட பாதி கிடைச்சிருக்கு. ஸோ இதை முழுவதுமாக நம்ம ரிசல்ட் எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே, அதாவது ஹோல்டு பண்ணிக்கிட்டே ப்ரஷ் அப்படிங்கிற அந்த லேயரில் அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஃபேஸ் போர்ஷன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு ஒரு ரவுண்டாக ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த ரவுண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு பேர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கின் டோன் கலர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக அந்த பிங்க் கலர் ஷேட் இருக்கிற மாதிரி நான் கொண்டு வரேன்.
ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அதே ப்ரஷ் லேயரை நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு கலர் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கலர் பேலன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக மாறுபடும். அதாவது கலருக்கு வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலாக தெரிகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் மேனுவலாக. ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு நமக்கு பக்காவாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிப்போம். மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரஷ் அப்படிங்கிற அந்த லேயரை கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெவல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த அதையும் அடுத்து கர்வ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த தேவையான அந்த கலர் வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இந்த ஃபேஸோட அந்த ரைட் சைடு பாருங்கள். நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரஷ் பண்ணதுனால எட்ஜஸில் வந்து அந்த ப்ரஷ்ஷோட அந்த ப்ரஷ் பண்ண அந்த இடம் வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸாக தெரியுது. ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ் அப்படிங்கிற அந்த லேயரில் போய்ட்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு வைப்ரன்ஸ் அப்படின்னு பாருங்கள், அந்த வைப்ரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு ஓரளவுக்கு அந்த ரிசல்ட் வந்துட்டு கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கடைசியாக க்ரியேட் பண்ண அந்த எல்லா லேயரையும் நம்ம ஹிடன் பண்ணிவிட்டு நம்ம இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு லேயராக நான் என்ன பண்ணுறேன், ஹிடன் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கருப்பாக தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ண ஒவ்வொரு லேயராக நம்ம எனேபிள் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். லேயர் ஆப்ஷனில் நான் எனேபிள் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். கடைசியாக அதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு பிளாக் ஃபேஸ் உள்ள ஃபோட்டோவையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒயிட் கலரில் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கலரை மாற்றிட்டு இது நீங்கள் பழைய வீடியோவில் லிப்ஸ் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிப்ஸோட கலர் வேணுனாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.